வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு பிப்ரவரி 10. மருத்துவ உலகத்தையே தலைகீழ புரட்டி போட்ட ஒரு மாபெரும் சம்பவத்தை நினைவு கூர்ற நாள். நம்ம உடம்ப தொடாமலேயே உள்ள இருக்கிற எலும்ப அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மேஜிக்க கண்டுபிடிச்ச வில்ஹெம் ரான்ஜன் நினைவு தினம் இன்னைக்கு. கதை 1845ல ஜெர்மனில ஆரம்பிக்குது. ரான்ஜன் சின்ன வயசுல ரொம்ப அமைதியெல்லாம் இல்ல. சொல்லப்போனா ஸ்கூல்ல டீச்சரை கிண்டல் பண்ணி படம் வரைஞ்சதால பள்ளிக்கூடத்தை விட்டு இவரை துரத்துக்காங்க. நல்ல வேளை அப்போ இன்ஸ்டாகிராம் இல்ல, இருந்திருந்தா பெரிய மீன் கிரியேட்டர் ஆகியிருப்பார். ஆனா பாருங்க, ஸ்கூல்ல இருந்து துரத்தப்பட்ட அதே பையன்தான் பிற்காலத்துல பிசிக்ஸ்ல டாக்டரேட் வாங்கி பலருக்கு பாடம் எடுத்தார். சரியாக 1895 வருஷம் ஒரு இருட்டு அறையில ரான்ஜன் ஆய்வு செஞ்சுகிட்டு இருந்தப்போ திடீர்னு பக்கத்துல இருந்த ஒரு அட்டை ஜொலிக்க ஆரம்பிச்சது. அட்டைக்கும் இவருக்கும் நடுவுல தடுப்பு வச்சாலும் அந்த வெளிச்சம் குறையல. என்னடா இது புதுசா இருக்கேன்னு யோசிச்சவரு மேத்ஸ் எக்ஸாம்ல விடை தெரியாததை எக்ஸ்ன்னு சொல்ற மாதிரி இந்த கதிர்களுக்கும் எக்ஸ்ரேன்னு பேர் வச்சுட்டாரு. இங்கதான் ஒரு காமெடி நடந்துச்சு. இந்த எக்ஸ்ரே மிஷின்ல மாடலா இருந்தது வேற யாரும் இல்ல, அவரோட மனைவி அண்ணா பெர்தா தான். அவங்க கையெலும்பையும் மோதிரத்தையும் படத்துல பார்த்தான்னா, ஐயோ ஏ சாவிங்க, நான் நேர்ல பாத்துட்டேன்னு அலறி அடிச்சு ஓடிட்டாங்களா. பாவம், புருஷன் புதுசா எதையோ கண்டுபிடிச்சிருக்கான்னு சந்தோஷப்படுறதா இல்ல எலும்பு கூட்ட காட்டுறானேன்னு பயப்படுறதானோ அவங்களுக்கே ஒரு குழப்பம். ஆனா ரான்ஜன் ஒரு உண்மையான ஹீரோ. 1901ல முதல் இயற்பியல் நோபல் பரிசு இவருக்கு கிடைச்சது. வந்த பரிசு பணத்தை பல்கலைக்கழகத்துக்கு தானமா கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த கண்டுபிடிப்பு மனித குலத்துக்கே சொந்தம், இதுல நான் வியாபாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லி காப்புரிமை, அதாவது பேட்டன்ட் கூட வாங்க மறுத்துட்டாரு. இன்னைக்கு நாம ஈஸியா எடுக்கிற ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் விதை போட்டது அந்த மகான்தான். வறுமையில மறைஞ்சாலும் மருத்துவ உலகத்துக்கு அவர் ஏற்றி வைத்த ஒளி என்னைக்குமே மறையாது. நன்றி ரான்ஜன்.